ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 80ஸ்லயும் 90ஸ்லயும் ரொம்ப பரிச்சயமா குழந்தைங்க மத்தியில இருந்த இந்த ஜெல்லி மிட்டாய் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கடையில வாங்குற மாதிரியே நல்ல சிவபலா கம்மியா நம்ம வீட்லயும் அழகா செய்யலாம். குழந்தைங்களுக்கு வீட்லயே நம்ம அழகா செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இப்படி கடையில கிடைக்கிற மாதிரியே பாருங்க, எவ்வளோ அழகா சிவபிளா இருக்கு, எவ்வளோ கம்மியா இருக்கு. இந்த டெக்ஸ்டர் எல்லாமே நல்லா கரெக்டா வரும். இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஊற்றி வைக்க போற மோல்டு, பாத்திரம் எல்லாத்துலயும் நம்ம சமையல் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு இது ஒட்டாம வரும், எடுக்கச்ச நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்ல என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஜெலட்டின் ஒரு 1/2 கப் தண்ணி அளந்து எடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் போட்டு கலந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ ஊறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கப்ல அப்படி திக்கா ஆயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் நம்ம அடுப்புல வச்சுக்கிட்டு இதுல ஒரு 2 கப் சர்க்கரை நம்ம சேர்த்துக்க போறோம். இது 1/2 கிலோ மெஷர்மெண்ட். இப்போ இது கூட 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு மீடியமுக்கும் கீழே ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம பாகு காய்க்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் ஃபர்ஸ்ட்டு. பாருங்க, கன்சிஸ்டன்சி இப்போ கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதில் ஊற்றி பார்த்தோம்னா சர்க்கரை கரையாம நல்லா கையில் எடுக்க வச்ச உருண்டுக்கிட்டு வரணும். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் ஊற்றி பார்த்தேன். பாருங்க, இப்போ நல்லா கையில் எடுக்கச்ச நல்லா உருண்டுக்கிட்டு வருது. இந்த பக்குவம் தான் நமக்கு வேணும். இந்த மாதிரி கையில் பாலா உருட்டுனா இந்த மாதிரி உருண்டு வரணும். இப்போ நல்லா சிம் ஆக்கிக்கோங்க. அடுப்பு அதுக்கு மேலே ஹையா வைக்கக்கூடாது. இதுல ஒரு 10 சொட்டு லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. அப்பதான் சர்க்கரை கட்டி தட்டாம இருக்கும். இப்ப தண்ணியில நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த ஜெலட்டினை இப்போ இந்த சர்க்கரை பாகோட கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கரைய விட்டு எடுக்கணும். நல்லா கரையணும். இப்ப இதை சர்க்கரை பாகுல கலந்துக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கரைஞ்சி நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி அந்த லிக்விட் வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டு. இதோட நம்ம இறக்கிடலாம். இப்போ இதில் நான் ஒரு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோல சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 சொட்டு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு 2 பாகமாக நான் பிரிக்க போகிறேன். 2 கலருக்காக ஊத்துறதுக்கு வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளர்லயும் ஒரு ஜக்லயும் நான் எடுத்திருக்கேன். இதுல பிங்க் கலர் ஒரு 2 சொட்டு நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப அதிகமா கலந்தா திக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. லைட்டா கலந்தாதான் அந்த லிக்விட் பார்க்கறதுக்கு நல்லா கிளாஸியா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெல்லியும் நமக்கு அதே மாதிரி வரும். அதனால எப்போதுமே கம்மியா ஊத்திக்கோங்க. இது ஃபுட் கலர் தான். அதுல கிரீன் கலர் பவுடரா இருந்துச்சு. இப்போ இதை ஒரு ஸ்பூன்ல ஃபர்ஸ்ட் கலந்துக்குவோம். இதே சுகர் சிரப்பை அதுல கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம கலந்தோம்னா ஈஸியா கலந்துரும். கொஞ்சமா ஒரு மிளகு சைஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னாங்களே போதும் இந்த பவுடரு. இப்போ அந்த மோல்டுல பாத்திரத்துல எல்லாம் நம்ம ஊத்திக்கலாம். இப்போ இது ஒரு 4 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசர்ல கிடையாது, ஃப்ரிட்ஜில் கீழே வச்சா போதும்.
அதுக்கப்புறம் நமக்கு செட் ஆகி கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி பிங்க் கலரும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஜூஸ் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இது எனக்கு 1/2 கப்புக்கு மேலேயே வந்தது. அதனால நான் அப்படியே யூஸ் பண்ணேன். அதனால எனக்கு டெக்ஸ்சர் கொஞ்சம் சாஃப்டாக வந்தது. அதனால நீங்கள் 1/2 கப் மட்டும் எடுங்க, அதுதான் மெஷர்மெண்ட்டு. அதிகமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் சேர்க்க போகிறோம். இது நேர் பாதி தான் நான் செய்கிறேன் இப்போது முதல்ல பண்ணதுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம செட்டாக விட்டுடலாம். இப்போ இதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ப்போம். அதே ப்ராசஸ் தான். நல்லா மெல்ட் ஆகி அதே மாதிரி நம்ம எடுத்தா உருட்டு பதம் கையில் வர்ற மாதிரி நம்ம ஊற்றி பார்த்து சர்க்கரை பாகு பண்ணிக்கணும். பாருங்க திக்காயிடுச்சு. அதே மாதிரி நம்ம தண்ணியில் ஊற்றி பார்த்தோன்னா பாருங்க நல்லா திக்காக வருது. உருட்டி எடுத்தோன்னா பால் மாதிரி கையில் வரணும். இந்த பக்குவத்தோட நம்ம நல்லா சிம்மாக்கிக்கணும். திருப்பி அதே மாதிரி ஒரு 10 சொட்டு லெமன் ஜூஸு. இது சர்க்கரை கட்டியாகாமல் இருக்கும். அதையும் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ஜெலட்டின் கலவை இதையும் ஊற்றி நல்லா 2 நிமிஷம் நல்லா கரைச்சி விடணும். கண்ணாடி பதத்தில் நல்லா கரைஞ்சி வரும். பாருங்க இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நல்லா லிக்விடாக இருக்குது. ஜெலட்டின் எதுவுமே இல்லை திக்கா. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் நம்ம மோல்டில் வேண்டிய கண்டெய்னரில் எல்லாம் ஊற்றி நம்ம செட் பண்ண வச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு 4 ஹவர்ஸ் இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுடலாம். இப்போ பாருங்க நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இப்போ நல்லா அந்த கத்தியை வச்சு நல்லா லூஸ் கொடுத்துட்டு எடுக்கிறதுக்கு நல்லா கம்மியாக ஸ்டிக்கியாக தான் இருக்கும். பொறுமையாக நம்ம எடுத்து சர்க்கரை இந்த மாதிரி நான் ரவை ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுக்கிட்டேன். அப்போ பொடியாக நமக்கு கிடைக்கும் சர்க்கரை. இந்த மாதிரி இதெல்லாம் தூவி விட்டு நம்ம எல்லாம் கட் பண்ணி அழகாக கோட் பண்ணி எடுக்கலாம். கோட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 1 ஹவர் நம்ம காற்றுல ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஒட்டாது. மேலெல்லாம் அந்த சர்க்கரையை தூவிக்கலாம். எவ்வளோ அழகா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க எவ்வளோ கம்மியா இருக்கு. நல்ல கலர்ஃபுல்லா பிள்ளைங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்த மன நிறைவும் நமக்கு இருக்கும். இப்போ மோல்டுலேயும் அதே மாதிரி நல்லா செட் ஆகி வந்துடுச்சு. அதையும் எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சுகரில் கோட் பண்ணச்ச கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்த மாதிரி தான் இருக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து நம்ம முதல்ல எடுத்த உடனேயே நம்ம கோட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 1 ஹவர் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.